திமுகவுடைய கூட்டணியிலிருந்து விசிக வெளியேறும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவை ஒருபோதும் நாங்கள் ஏற்கவே மாட்டோம் என்பதில் தெளிவாக நிற்கிறோம். திமுகவை விட்டு விசிக வெளியேறுவது என்பது விசிகவுடைய உரிமை, அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று பேசியிருக்கிறார் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். என்ன நடந்திருக்கிறது அரசியல் களத்தில் பார்க்கலாம் இந்த காணொளியின் வாயிலாக. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருப்பது திமுகவுடைய கூட்டணியில் பிரதானமான ஒரு கட்சியாக பார்க்கக்கூடிய விசிகவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் அளித்த நேர்காணலில் ஒரு முக்கியமான பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய கூட்டணியில் பாமக பங்கு பெற்றால், பாமக என்பது இன்றைக்கு இயல்பாகவே இரண்டாக இருக்கிறது அரசியல் களத்தில். பாமக என்பது சட்ட ரீதியாக தற்போது அன்புமணியிடம் இருந்தாலும் கூட பாமக அரசியல் களத்தில் இரண்டாக பார்க்கப்படுகிறது. ஒன்று திரு அன்புமணி தலைமையிலான பாமக, மற்றொன்று மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக. இந்த நிலையில அன்புமணி தலைமையிலான பாமக என்டிஏ கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. யாருடைய தலைமையில? என்டிஏ கூட்டணியுடைய தலைமையாக இருப்பது யார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழ்நாட்டில் நம்ம சொல்றோம், தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணியில அன்புமணி ராமதாசுடைய பாமக இணைந்திருக்கிறது. இது ஒரு செய்தி. பாமக என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு காரணமாக பார்க்கப்படுவது பிஜேபியினுடைய அழுத்தம் அப்படின்னு அரசியலில் சொல்லப்படுகிற ஒரு காரணம். இந்த நிலையில ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய பாமக இருக்கு இல்லையா, தந்தை மகன் உறவுல சிக்கல் இருக்கு இல்லையா, இந்த விரிசலில் தனியாக செயல்படுகிற ராமதாஸ் தலைமையிலான பாமக, இங்க செயல் தலைவராக யார் இருக்கார்? திரு மருத்துவர் ராமதாசுடைய மகள் காந்தி அவர்கள் இதுல செயல் தலைவராக இருக்காங்க. இந்த ராமதாஸ் தலைமையிலான பாமகவானது திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலங்களில் இவங்க தாவேகாவோடு புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், தேமுதிகவும் தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் பரவலாகவே பேசப்பட்டது. அது ஒரு வாய்ப்பு. ஒன்று திமுக, மற்றொன்று அதிமுக, இல்லை என்றால் புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா தான் மூன்றாவது வாய்ப்பாக யாருக்கு இருக்கிறது? ராமதாஸ் தலைமையிலான பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் இருக்கிறது. இந்த நிலையில தற்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில திரு தொல் திருமாவளவன் அவர்களோடு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன செய்தி, மூன்றாவது வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுல இரண்டாவது வாய்ப்பாக இருக்கக்கூடிய திமுகவோடு பாமக, ராமதாசுடைய பாமக இணைந்தால் என்னவாகும் என்று கேட்கிற கேள்விக்கு விசிகவுடைய தலைவர் திரு திருமாவளவன் சொன்ன மிக தெளிவான பதில் என்ன அப்படின்னா, அதுதான் மிக முக்கியமான பதிலாக பார்க்கப்படுகிறது. பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்தில் கூட்டணியில் நாங்கள் ஒருபோதும் இடம்பெறவே மாட்டோம் என்பதை எங்களுடைய தீர்மானம், மிக முக்கிய தீர்மானம், அது எங்களுடைய அரசியல் கொள்கை நிலைப்பாடு, கூட்டணி நிலைப்பாடோ தேர்தல் நிலைப்பாடோ அல்ல. இது அரசியலில் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு. என்ன கொள்கை அப்படின்னா, பாஜக மத பெரும்பான்மையை பேசி, மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையை கட்டமைத்து சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கட்சி எது? பாஜக. ஹிந்து மதம், ஹிந்து தேசம், இந்து துவேசம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஹிந்துத்துவா, இதை தாண்டி சனாதனம், மனு தர்மம், ஒரே மொழி. எந்த மொழி? இந்தி, அடுத்த கட்டமாக சமஸ்கிருதம். இப்படின்னு தொடர்ந்து இவங்க சிறுபான்மையினர் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள். ஒரே நாடு ஒரே மொழி என்று பேசுவார்கள். மாநில உரிமையை பறிப்பார்கள். பிராந்திய கட்சிகள் இயங்குவது பாஜகவுக்கு ஏற்புடையதல்ல என்று பாஜக நினைக்கிறது. உச்சபட்சமாக
இந்தியாவுடைய அரசியலமைப்பு சாசன சட்டத்தையே பிஜேபி ஏற்கவில்லை என்று தொடர்ந்து பேசி வருகிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். இந்த இடத்தில்தான் பாமகவை கொண்டு போய் பக்கத்தில் வைக்கிறார்கள். எப்படி இந்தியா முழுக்க இவர்கள் இந்த அரசியலை செய்கிறார்களோ, சிறு பான்மையினர் நலனுக்கு எதிராக அரசியலை செய்கிறார்களோ, அதாவது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியலை செய்கிறார்களோ, அப்படி தமிழ்நாட்டில் பாமக செய்யக்கூடிய அரசியல் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு எதிரான அரசியல். தலித் மக்கள்னா இந்த மண்ணின் பூர்வ குடிகளாக பார்க்கக்கூடிய தலித் மக்களுக்கு எதிரான அரசியலை கட்டமைத்து தலித்துக்கு எதிரான இயக்கத்தை உருவாக்க கடந்த காலங்களில் முயற்சி செய்தவர் இதே மருத்துவர் ராமதாஸ் என்கிற அடிப்படையில் பாமக தலித் மக்களுக்கு எதிரான அரசியலை தொடர்ந்து இந்த மண்ணிலே செய்து வருகிறது. எனவே பாமக இடம் பெறுகிற கூட்டணியில் விசிக இருக்காது. அதற்கான வலிமையான காரணம் இதுதான். ஒருவேளை நம்ம கூட்டணி நலனுக்காக திமுக கூட்டணியில பாமக இருக்கும் பொழுது நாமும் இடம் பெற்றால் விசிகாவுடைய நம்பகத்தன்மை, விசிகா மீது ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் இல்லையா, அதாவது அந்த நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுவார்கள். எந்த மக்கள் இழந்து விடுவார்கள்? தலித் மக்கள் மட்டுமல்ல, அரசியலை கவனிக்கக்கூடிய மக்களும், தமிழ் தேசியத்தை பெரிதும் பார்க்கக்கூடிய மக்களும், டிரெவிடியன் ஐடியாலஜியின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் கூட திருமாவளவன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். அரசியலுக்காக மாற்றி மாற்றி பேசுகிறார் திருமாவளவன் என்கிற ஒரு நிலைப்பாடு வந்துவிடும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கொள்கையோடு கவனமாக நாங்கள் இருக்கிறோம். பாமக இடம்பெறுகிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம். இதன் மூலமாக இன்னொரு கருத்தையும் தெளிவாக திருமாவளவன் பேசியிருக்கிறார். இதன் மூலமாக நாங்கள் திமுகவுக்கு அழுத்தம் தரவில்லை. பாமக திமுகவுக்கு வருவதாக இருந்தால் வரட்டும், திமுக பாமகவை சேர்த்து கொள்ளட்டும். நாங்கள் திமுக பாமகவை, மருத்துவர் ராமதாஸ் பாமகவை சேர்க்கக்கூடாது என்று அழுத்தம் தரவில்லை. அதே வேளையில் கூட்டணியை விட்டு வெளியேறுகிற சுதந்திரம் விசிகாவுக்கு இருக்கிறது என்பதை திருமாவளவன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இந்த பேச்சை திமுக எப்படி பார்க்கும், திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி பார்ப்பார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அரசியல் களத்தில் இது என்ன விளைவை ஏற்படுத்தும், திமுகவுக்கு இது என்ன பலனை கொடுக்கும் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். இது கிங் டிவி. நன்றி, வணக்கம்.